பழைய பேப்பர்மா, பழைய பேப்பர். சரியா எடை போடுப்பா. நீங்க எடை போட்டு பாதி காசு அடிச்சிருங்க போல இருக்கே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வீட்ல யாராவது இருந்தா அவங்களையும் வெளியில கூப்பிடுங்க. அவங்களும் வந்து செக் பண்ணி பாத்துக்கட்டும் என் தராசுல ஏதாவது தப்பு இருக்கான்னு. வீட்ல யாராவது இருந்தா நான் எதுக்காக இதை கொண்டு வரேன்? பீம் சிங் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். தாத்தாவும் சிவாவும் வாக்கிங் போயிருக்காங்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்தாங்க பாட்டி, காசை பிடிங்க. மொத்தம் 235 ரூபாய். பழைய பேப்பர், பழைய பேப்பர்மா, பழைய பேப்பர். திருடே, திருடே, சிவா, என்னங்க எங்க இருக்கீங்க? திருடே, திருடே. தாத்தா, இது பாட்டியோட சத்தமாச்சே. சிவா, பாட்டிக்கு என்னாச்சு பார்க்கலாம் வா. என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? ஒரு பழைய பேப்பர்காரன் வந்தான். நான் பழைய பேப்பர் போறதுக்காக வெளியில வந்தேன். யார் வீட்டுக்குள்ள போனாங்க, எப்படி போனாங்கன்னு ஒண்ணுமே தெரியலப்பா. எல்லாத்தையுமே அவன் திருடிட்டு ஓடிட்டான் சிவா. பாட்டி, வேற யாரும் இல்ல. அந்த பழைய பேப்பர்காரன் தான் நிச்சயமா ஏதாவது பணம் இருக்கணும். ஒருத்தன் உங்களை பிஸியா உட்கார வச்சிருப்பான், இன்னொருத்தன் உள்ள பூந்து திருடி இருப்பான். நான் அவன் எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். நிச்சயமா அது அவங்களாதான் இருக்கணும். திருடிட்டு எவ்வளவு வேகமா போறாங்க பார். அங்கிள், கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா, ஏதாவது பழைய பேப்பர் இருக்கா? இதுக்கு முன்னாடி பழைய பேப்பர் எடுக்கிற மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து திருடிட்டு போனீங்கல்ல, அதை கொடுங்க. கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டா? போ போ, இன்னும் வேகமா போ, சீக்கிரம் சீக்கிரம். அங்கிள், நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க. என் சைக்கிள் கூட மோதி உங்களால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. முதல்ல வழியை விடுறா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓடு 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 ஓடு. சொல்லு சிவா. லட்டு சிங் சார், ஊருக்குள்ள ஒரு பழைய பேப்பர் கேங் வந்திருக்கு. அவங்க எங்க வீட்லயே கொள்ளை அடிச்சிட்டாங்க. என்ன என்ன என்ன? பழைய பேப்பர்காரங்க திருடுறாங்களா? டோன்ட் வரி சிவா, அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகே கண்ணா, இங்க பாரு. ஏதோ ஒரு கேங்கு உங்க பேரை பயன்படுத்தி திருடிக்கிட்டு இருக்காங்களாம். உங்களை பாத்தீங்களா? கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு செய்றீங்க. ஆனா இந்த திருட்டு பசங்க பழைய பேப்பர் வாங்க வர மாதிரி நடிச்சு எல்லாருக்கிட்டையும் திருடிக்கிட்டு இருக்காங்களாம். காலம் எப்படி கெட்டு போச்சு பாரு. அடடடடா. என்ன உலகம் சார் இது? சே, இந்தாங்க சார் உங்க காசை பிடிங்க. மொத்தம் 300 ரூபாய். இது 500 ரூபாய் நோட்டு சார். மிச்சம் 200 ரூபாய் கையில கொடுங்க. அடடா, என்னப்பா நீ? என்கிட்ட சுத்தமா சில்லறையே கிடையாதேப்பா. பரவாயில்ல சார், சேஞ்ச வச்சுக்கோங்க. சேஞ்ச வச்சுக்கிறதா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மனசா? அடடடடடா, கொன்னுட்டாயா?
செஞ்சிட்டாயா செஞ்சிட்டான். பழைய பேப்பர் வாங்க வர மாதிரி வந்து வீட்ல இருந்த எல்லா பேப்பரையும் சேர்த்து ஆட்டைய போட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். எங்க போனாலும் சரி. சிவா, அந்த பழைய பேப்பர்காரங்க என் வீட்லயும் ஆட்டைய போட்டாங்கப்பா. சிங் சார், நீங்க உடனே வெளியில போய் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நான் உடனே வரேன். கொஞ்சம் சைக்கிளை வேகமா தான் ஓட்டேன்டா. இன்ஸ்பெக்டர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. அதான் அந்த இன்ஸ்பெக்டர்னு எவ்வளவு தூரம் தான் ஓடி வருவார நாமளும் பார்க்கலாம். திருடு என் பைக்கை திருடிட்டு போறா. நில்றா. சார், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சார் என் கூலி சொன்னீங்கன்னா வந்துடுறேன். டேய், போலீஸ் மட்டும் இல்லடா, கூட நிறைய பேர் துரத்துறாங்க. இப்போ எப்படிடா தப்பிக்கிறது? ஏய். இதத்தான் சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு. அவங்க போட்ட சண்டையில நாம தப்பிச்சிட்டோம் பாத்தியா? அட போதும்பா, போதும். நான் லட்டு சிங்யா, லட்டு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். லட்டு சிங் சார், நாம இந்த பழைய பேப்பர் கேங்கை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். நீங்க ஒட்டுமொத்த சிட்டியும் அலர்ட் பண்ணுங்க. இந்த பழைய பேப்பர் கேங் 2-3 டீமா இருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கிற யாரும் பழைய பேப்பரை போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. உடனே இதை பத்தி டிவில இன்டர்வியூ கொடுங்க. அதை பார்த்தாவது மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கட்டும். சீக்கிரம் கூப்பிடுங்க. ஓகே சிவா. ஓகே சிவா, நான் இத பத்தி டிவில உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சரியா? பழைய பேப்பர் வாங்குறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பழைய பேப்பர் வாங்குற கேங்கு நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஒருத்தன் உங்ககிட்ட பழைய பேப்பரை போட வைக்கிற விஷயத்துல ரொம்ப நேரம் கடத்துவான். இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள திருடிக்கிட்டு இருப்பான். சரியான திருட்டு பசங்க. இதுக்காகலாம் நம்ம வேலையை நிப்பாட்டக்கூடாது. போங்கோ, சொன்ன மாதிரி வேலை செஞ்சு முடிங்க. அண்ணா, பிரச்சனை பண்ணாம வேலையை அன்பா முடிச்சிட்டு வாங்கோ. மறக்காதீங்க, காசு எடுக்கிறதோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும். எனக்கு வேதாஸ் நகரத்துல இருக்கிற எல்லா அக்ரிமெண்ட் பேப்பரும் வந்து சேரணும். அப்போதான் நம்ம இந்த வேதாஸ் நகரம் மொத்தத்தையும் வளைச்சு போடுவோம். சேட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வேலை போச்சு. அந்த பையன் உள்ள வந்தா எல்லாமே கெட்டு போச்சு. அவன் போய் போலீஸ் கிட்ட சொன்னதுனாலதான் இப்ப நியூஸ் வரைக்கும் வந்து நிக்குது. ஓ, அந்த பையனை தூக்கிட்டு வா. நம்மளுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம வேலையை ஆரம்பிச்சா அந்த வேலை கண்டிப்பா முடியணும். சரிங்க ஷராஃபத் பாய். அது ஒருக்கான் பார்த்த பையன். ஏய் சின்ன பையா, கீழே இறங்க. ரேவா, வீட்டுக்கு வந்து திருடினது அந்த 2 பேர் தான். மீதி இருக்கிறவங்க அவங்க கேங்கா இருப்பாங்க. நீங்க விளையாடிட்டே இருங்க, நான் பாத்துக்கிறேன். கீழே இறங்க, கீழே இறங்கடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். முடிட்டா அந்த பொடியன. லட்டு சிங் சார், சீக்கிரமா பார்க்குக்கு வாங்க. சிவா, காப்பாத்து.
தேங்க்யூ சிவா. போதும். ஏண்டா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பையன் கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் அடி வாங்குவீங்க? சாரி, எப்படி போனாலும் அடிக்கிறான். சரி பரவாயில்ல, வாங்கடா ஓடிடலாம். உங்க எல்லாரையும் முதல்ல பழைய பேப்பர் மாதிரி தூக்கி போடணும். ஒரு பையன் கிட்ட அடி வாங்கிட்டீங்கோ. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையன் ஒன்னும் சாதாரண பையன் இல்ல பாய். அவன் ஒரு மலை மாதிரி பாய், மலை மாதிரி. அந்த மலையை குறையறதுக்கும் சுண்டெலி மாதிரி செயல்படணும். இப்போ நம்மளுக்கு பலம் இன்னும் காட்ட வேணும். அப்பதான் நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும். இல்லனா இங்கேயே உட்கார வேண்டியதுதான். நம்ம நினைச்சது இங்க நடக்காதோ. நம்மளுக்கு வேதாஸ்ல உள்ள எல்லா வீட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஆனா நம்மளுக்கு ஒரு சின்ன பையன் தடுத்து நிறுத்துறான். அந்த பையனை நம்ம ஏதாவது பண்ணணும். லட்டு சிங் சார், இந்த பழைய பேப்பர் கேங்கு ஏதோ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம அவங்கள எப்படியாவது புடிச்சே ஆகணும். அவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணணும். ஊருக்குள்ள எத்தனை பழைய பேப்பர்காரங்க இருக்காங்களோ எல்லாரையும் நீங்க ரைட் பண்ணுங்க. வா போலாம். இங்க என்ன பண்ற? ஏன் கூட வா. சிவா, இங்க பாத்தியா? நான் நம்ம சிட்டில எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி ஊர்ல இருக்கிற எல்லா பழைய பேப்பர்காரனையும் புடிச்சிட்டு வந்துட்டேன்ல. ஓகே லட்டு சிங் சார், இவங்கள அந்த திருட்டு பசங்க யாராவது இருக்காங்களா நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நீ இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் மட்டும் நீ தான் தப்பு பண்ணன்னு எப்பயா சொன்னேன்? நான் குறுக்கு விசாரணை தான் பண்ண வந்தேன். லட்டு சிங் சார், இங்க இருக்கிற யாரும் அந்த பழைய பேப்பர்காரங்க மாதிரி எனக்கு தெரியலையே. போலீஸ் எங்களை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தாங்க? லட்டு சிங் சார், இவங்கெல்லாம் யாரு? சிவா, நான் பார்க்கும்போது இவங்களும் பழைய பேப்பர்லாம் கையில வச்சிருந்தாங்கப்பா. சட்டத்தோட பார்வையில யாரும் தப்பிக்க கூடாது, அதான் எல்லாரையும் தூக்கிட்டேன். சிவா, நான் என் வீட்ல இருந்த பழைய பேப்பரை குப்பை தொட்டில போடுறதுக்காக போனேன். அப்போ என்னைய புடிச்சிட்டு வந்துட்டாரு. இந்த போலீஸ்க்கு யாரை பிடிக்கிறதுனே தெரியல. எங்களையும் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இவங்களாவது பரவாயில்ல. நான் வீட்ல இருக்கிற குப்பையை கொட்டுறதுக்காக வெளியில வந்தேன். என்னையும் புடிச்சிட்டு வந்துட்டாரு. அங்கிள் ஆண்டி, நீங்கெல்லாம் திரும்ப உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சிவா. இந்த பிரச்சனையிலேருந்து நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா வந்தவங்க எல்லாரும் என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. லட்டு சிங் சார், நம்ம வேதா சிட்டிக்குள்ள பழைய பேப்பருக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு குடோன் இருக்கணும். நிச்சயமா எல்லா பழைய பேப்பர்காரங்களும் அங்கதான் தன்னோட பொருளை விற்க போவாங்க. இவங்க யாருக்காவது அதை பத்தி தெரியுமான்னு கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஊர்ல பழைய பேப்பர் வாங்குற குடோன் ஏதாவது இருக்கா? ஓனர் ஊர்ல இல்லாதால அது மூடியே கிடக்கா? சார், அந்த மாதிரி ஒரு குடோன் இருக்கு சார். அதோட சொந்தக்காரர் ரொம்ப நாளா குடோனுக்கு வராமலே இருந்தாரு. ஆனா அந்த முதலாளி இல்லாம வேற யாரோ வரதா நான் கேள்விப்பட்டேன் சார். அந்த குடோன் நம்ம ஊரை விட்டு தள்ளி பழைய ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கு சார். லட்டு சிங் சார், நம்ம உடனே அந்த குடோனுக்கு போயாகணும். இந்த பாய் ஒரு முடிவை எடுத்துட்டான்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். நம்மளோட வேலை முடிய போகுதோ. இனி டக்குன்னு வேலையை முடிச்சாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிவாவை பிடிச்சிட்டு வரணும். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். என்ன யாரும் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நானே உங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டேன். பாய், இவன் தான் அந்த சிவா. முதல்ல அந்த பையனை பிடிங்கோ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எடுக்கடா. என்ன பண்றீங்கோ? யாரு எங்க இருக்கீங்கோ? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதோ. சீக்கிரம் வந்து எடுக்கோ. என்ன சொல்றேன்? எப்படி வாங்குனியா? இது உனக்கு தேவைதானா? எங்க போனாங்க?
அந்த பையனை 6வது பிடிங்கன்னு சொன்னல. முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அங்கிள். ஓய். ஏய் ஓய். சார் இங்கதான் இருக்கேன் சார். யாராவது கதவை திறங்க. சீக்கிரம் திறந்து விடுங்க. ஆய், நீங்க உள்ளார உள்ள இல்லையே. இப்ப எங்க இருந்து வந்தீங்க? உள்ள பேய் இருக்கு. உள்ள போனீங்களா அதோட உலகத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அது எங்க கிட்ட சொன்னுச்சு. உங்க 2 பேரையுமே நாங்க உள்ள கூட்டிட்டு போகணுமா? ப்ளீஸ் சார், எங்க கூட நீங்க வந்துருங்க அங்கிள். ப்ளீஸ். பேயா ஓடுங்க, பேய் இருக்கு. நாங்கெல்லாம் வரமாட்டோம், என்ன விட்டுருமா? அங்கிள் வாங்க வாங்க. இல்லைன்னா பேய்க்கு கோவம் வந்துடும். லட்டு சிங் சார், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த வேதாஸ் நகரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைச்சா, ஆனா சின்ன பையன் அதை உடைச்சிட்டா. தேங்க்யூ சிவா. யோ கான்ஸ்டபிளே, இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போ. நான் டிவியில இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்.